வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ டைமிங்க்கு எத்தனை மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பசங்க கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் எத்தனை மிஸ்டேக் எவ்வளோ டைமிங் வருது அப்படிங்கிறத போட்டிருந்தனால நிறைய பசங்க மேம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ டைமிங் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி ஓகே இப்போ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டிருந்தோம். ட்ரை பண்ணோம். உண்மையிலே வந்து நல்ல ஸ்பீடு வந்துச்சு. பட் ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தான் டைமிங் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, டைமிங்கை பிடிச்சாச்சு. பட் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. நம்ம அப்படியே வந்து நல்லா அடிச்சுட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்பீடு நல்லாவே வந்துச்சு. இன்னொன்று வந்து ஹை ஸ்பீடை பொறுத்தவரை நான் எப்போவுமே வந்து என்னென்னா, கம்ப்யூட்டரில் வந்து கொஞ்சம் கையை கீழே வச்சு அடித்தா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா, நம்ம கை எடுத்து அடிக்கும் போது ஸ்பீட் கொஞ்சம் நல்லாவே வருதுமா. கீழே ஒட்டி வைக்காமல் கை நம்ம டைப்பு மாதிரி கொஞ்சம் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் அக்யூரேசியாகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் வந்துச்சு. உங்களுக்கு நான் இப்போ வந்து 10 நிமிஷம் எடுத்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ இடையில வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டியிருப்பேன். அது ஓட்டி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். லாஸ்ட்டு எவ்வளோ மிஸ்டேக் வந்தது, எவ்வளோ டைமிங் முடித்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேம்மா. நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோவை பார்க்கலாம். கரெக்டாக நான் வந்து 9:30 நிமிஷத்துலேயே வந்து என்ன செஞ்சுட்டேன், ஹை ஸ்பீடும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு திருத்தி காட்டுறேன். என்னோடய மிஸ்டேக் என்னென்னா, அதான் சொன்னேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க ஸ்பீடு நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அடித்ததில் மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் கூடவே வந்துடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நம்மளுக்கு ஒரு 53 மிஸ்டேக்ஸ் கிட்ட வந்துச்சு. ஹை ஸ்பீடுக்கு 53 மிஸ்டேக்ஸ் பாஸான்னு கேட்டிங்கன்னா பாஸ் தான். ஆனாலும் நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், நல்லாவே கம்மி பண்ணணும். ஒரு 30 ஒரு 25 இருந்தால் நம்ம நல்லது. ஏன்னா அங்கே போய் பதட்டத்தில் கூட 10 வந்தால் கூட நம்ம சமாளிச்சிடலாம். பட் இது வந்து டேஞ்சர் ஷூட் மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டைமிங் பிடிச்சாச்சு. பட் ஆனால் கொஞ்சம் அக்யூரேசியாக கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணாதான் நம்ம வந்து நல்ல மார்க்கோட நம்ம வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஹை ஸ்பீட் நல்லாவே வருது கம்ப்யூட்டரில். நீங்களும் ட்ரை பண்ணுறவங்க உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் எத்தனை மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணாலும் லெசன் வைஸாக டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நம்ம உடனே வீடியோவாக போடலாம். தேங்க்யூ ஆல்.